பன்னி பார்ட் 8. ஹனி வந்து நம்ம வந்து நம்மளோட எர்த்தில் வந்து ரீச் ஆகிட்டா. ரீச் ஆனதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து இறங்கி என்ன பண்ணுறா, கீழே வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் விழுந்துருதா. இதனால் இந்த டைமில் அந்த சேம்பரில் இருந்து வித்தியாசமான லிக்யூடு எல்லாமே வந்து வெளியே வருது. அதுக்கப்புறமா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மால் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ வந்து இந்த டைமில் ஹனிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிட்டா அப்படின்னா அன்கான்சியஸ் ஆயிட்டா. அந்த சமயம் அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு முயல் குட்டி அவகிட்ட பக்கத்தில் நெருங்கி வருது. நெருங்கி வரும்போது ஸோ வந்து அந்த மெஷின், அந்த சேம்பரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில அந்த எஃபெக்ட், அதுக்கப்புறமா ஹனிக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பவர், இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹனிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மெமரி பவர் அப்படி இந்த பன்னிக்குள்ளே வந்துடுது. அதாவது ஹனியை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து உயிரோடு இருப்பா, எல்லாமே பண்ணுவாள். ஆனால் ஹனிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் மெமரி பவர் என்னாகுது, இந்த பன்னிக்குள்ளே, இந்த முயல் குட்டிக்குள்ளே வந்துடுது. ஸோ இந்த டைமில் ஹனி வந்து இங்கே தான் இருக்கா. அவளுக்கு வந்து மூவ் ஆகலை. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்கான்ஷியஸ் ஆயிட்டா. இப்படி தான் பன்னி வந்து ஒரு ரோட்டில் வந்து அடிபட்டு கீழே விழுந்து இருக்குது. இந்த சமயம்தான் நம்ம வந்து பார்ட் 1 நம்ம பார்த்தோம்ல, பீட்டர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அடிப்பட்ட முயலை வந்து தூக்குவாங்களா, அந்த சீன் இப்போ தான் வருது. ஃபஸ்ட்டு சீன் அதுக்கப்புறமா இப்போ 8வது, அதாவது பார்ட் 8ல் இந்த சீன் வந்து வருது. இதுதான் கரண்ட். அப்போது இப்போ தான் வந்து பீட்டர் எல்லாமே வந்து ரியலைஸ் பண்ணுறான். ஓஹோ, அப்போது இப்படி தான் வந்து நீ வந்து என்கிட்ட வந்து ரீச் ஆனியா. அதாவது இந்த கரண்ட் வேர்ல்டில் இருந்து பார்ட் 1ல் பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், அவனோட பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறான். ஆனால் இந்த டைமில் வந்து ஹனி வந்து என்ன பண்ணுறா, 1000 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து எர்த்துக்கு வந்துட்டா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1000 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ இங்கே வந்து இருக்கா. இங்கே வந்து பீட்டர், அங்கே இறந்த பீட்டர் நம்மளுடைய எர்த்தில் வந்து ஒரு 19 இயர்ஸ் பாயாக வளர்ந்து இருக்கிறான். அப்படி தான் வந்து நம்ம பீட்டரும் சரி ஹனியும் சரி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து இவனுக்கு எல்லாமே ரியலைஸ் ஆகுது. அப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கா பிளானட்டில் வந்து இந்த மாதிரி நான் ஸ்பேஸ் பைலட்டாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து நல்லதுக்காக போராடி நான் இறந்துருக்கேன். அப்படி நீ வந்து ஒரு பன்னியாக வந்து என்கிட்ட வந்து ரீச் ஆகிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ரியலைஸ் ஆகுது பீட்டருக்கு. அதுக்கப்புறமா பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், சரி ஓகே நம்ம வந்து வாக்கிங் போகலாம், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் உன்னோட பாடியை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரும் அதுக்கப்புறமா ஹனியும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம ஹனியோட உடம்பு வந்து என்னாகுது, நான் எர்த்தில் ஒரு காட்டில் வந்து இருக்குது. அப்போ இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் டீம், அதாவது கவர்மெண்ட் சீக்ரெட் டீமுக்கு வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட் சேம்பருக்குள்ளே வந்து ஒரு பாடி வந்து இருக்குது. அந்த பாடி வந்து மனுஷங்க மாதிரி இல்லை, ஏலியன் மாதிரி இருக்குது. ஸோ வந்து அப்போ வந்து நம்ம வந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எர்த்தில் மட்டும்தான் எர்த்தில் மட்டும்தான் உயிர்கள் வாழ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து இல்லை, இன்னொரு பிளானட்டும் இருக்குது அப்படின்னு இப்போ தான் இவளை நம்ம ஹனியோட பாடியை வச்சு ஹியூமன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவள் ஹனியை வந்து அந்த சேம்பருக்குள்ளேயே வச்சு 2-3 ஃபோட்டோவும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சில லிக்யூடு உள்ளே ஊற்றி அதுக்கப்புறமா அவளை வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெலிகாப்டரில் வச்சு சீக்ரெட் ஐலண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சீக்ரெட் ஐலண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இருக்கக்கூடிய ரிசர்ச் எல்லாமே வந்து சீக்ரெட்டாக தான் நடக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் வந்து ஒரு சீன் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பாடி வந்து சேம்பர் மூலமாக வந்து பூமியில் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனலில் வந்து ரீச் ஆகிருக்கு. அது வந்து எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு ரிசர்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்ரெட்டாக நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து எப்படியாவது வந்து நம்ம சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்ட் 1ல் வந்து டெலிகாஸ்ட் ஆயிரும். அது எப்படி அப்படின்னா, ஒரு சில கருப்பு ஆடுகள், அதாவது இந்த சீக்ரெட் ஐலண்டில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச்சில் ஒரு கருப்பாடு இருந்திருக்கும். அந்த கருப்பாடு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விஷயத்த மற்ற
கண்ட்ரிக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு நடக்கக்கூடிய அந்த டீலிங், அதாவது இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு பாடி கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு இந்த விஷயத்த வெளியே சொல்கிறதுக்காகவே அவங்களுக்கு ஒரு டீலிங் நடக்கும். ஒரு கண்ட்ரியில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இன்னொரு கண்ட்ரிக்கு அதை வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி அவங்க காசுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பாடி வந்து இந்த லேண்டில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த நியூஸை வந்து அவங்க லீக் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் வந்து ஹனியை பற்றின விஷயம் எல்லா சேனல்லையுமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து இதுதான் 1000 years பிஃபோர் வந்து பீட்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 1000 year வந்து ஹனி வந்து எப்படி இந்த பன்னிக்குள்ள அவளுடைய மெமரிஸ் எல்லாமே ஸ்டோர் ஆச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பீட்டர் வந்து ஹனியோட பாடியை வந்து கண்டுபிடிப்பானா அண்ட் பன்னிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெமரி ஃபுல்லுமே வந்து நம்ம ஹனிக்குள்ளே போச்சா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஹனியை பொறுத்த வரைக்கும் இங்கே அவளோட பாடி அண்ட் எல்லா ஆர்கன்ஸுமே வந்து உயிரோடு இருக்கும். ஆனால் அவளுக்கு மெமரி பவர் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நிறைய வீடியோ நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.